நிலேஷ், சாருமதி, செழியன். இந்த குழந்தைங்களாம் தன்னுடைய லைஃப்ல எவ்வளோ கனவுகளோட இருந்துட்டு இருப்பாங்க. டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வாழ்க்கையில பெருசா சம்பாதிச்சு பெரிய இடத்துக்கு போய் நம்ம அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ கனவுகளோட இருந்திருப்பாங்கல்ல. அந்த கனவெல்லாம் அதாவது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கைங்க. தன்னுடைய குழந்தைகளை அழகாக ரெடி பண்ணி ஸ்கூல் வேனில் ஏற்றி அவங்க ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ வருவாங்கன்ற பல மிகப்பெரிய கனவுகளோட தன்னுடைய குழந்தைகளை ரெடி பண்ணி வேனில் ஏற்றி விட்டு அந்த அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்பில் சேர்க்குற அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசாக இருக்கட்டும், அவங்க தினமும் தூங்கி எழுந்து சமைக்கிற உணவு, அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுடைய குழந்தைகளை நம்பி தான் வாழ்க்கையில் எவ்வளோ கனவுலாம் கண்டிருப்பாங்க. அந்த பெற்றோர்களுடைய மனநிலைமை அந்த குழந்தைங்க வளர்ந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும், தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைகளுக்கும் எவ்வளோ கனவு இருந்திருக்கணும், அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும். பட் அதெல்லாம் அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இல்லை அப்படின்ற பொழுது அது எவ்வளோ வலி அந்த பெற்றோர்களுக்கு தந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு இது காரணம் அவங்க தான், இது காரணம் அவங்க தான் அப்படின்ட்டு பழைய மாற்றி போடலாம். பட் ஆனால் போன உயிர் திருப்பி கிடைக்குமா? அந்த கனவு அது கனவாகவே போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா அந்த பெற்றோர்கள் மீண்டு வந்தாலுமே, இந்த துயரத்துலேருந்து மீண்டு வந்தாலுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தானே அவங்களுக்கு இருக்கும்.